Hi guys, NEP 2020 பாலிசி ஸ்கூல் லெவல்ஸ்க்கு மட்டும் இல்லாம காலேஜ் லெவல்ஸ்க்கும் நிறைய நியூ பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தின ஹைலைட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபிளெக்சிபிள் தீம் தான் இது. ஸோ இது வந்துட்டு இப்போ கண்டெம்பரரி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே அதை பற்றி மட்டும் நீங்கள் படிக்கணும்னு இல்லாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் மல்டிபிள் டிசிப்ளினரிஸை பற்றி நீங்கள் படிக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் ஹியூமானிட்டி ஆர் வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். வந்துட்டு யூஜிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் யூஜிக்கு இன்னும் நிறைய ஃப்ளெக்சிபிளான பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ பிஇ படிக்கிறீங்க, ஒரு 3 years கோர்ஸ் படிக்கிறீங்க, நீங்கள் பிஇ இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆகல இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்துட்டு எக்ஸிட் ஆகலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் செகண்ட் இயரில் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தேர்ட் இயரில் எக்ஸிட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு டிகிரி கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸ் பிடிக்காம நீங்கள் வேறு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் நான் படிச்சிருக்கேங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி கூட நீங்கள் மாற முடியும், ஆர் காலேஜஸ் டு காலேஜஸ் கூட நீங்கள் மாற முடியும். ஸோ இது இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜில் முன்னாடியே சேரும்போது நீங்கள் இதை வந்துட்டு டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இந்த மல்டிபிள் எக்ஸிட்டை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். மாதிரி இன்னும் நிறைய பாலிசிஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு நான் ஸ்டோரியில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த ஆர்டிக்கலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியப்படும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.